ஹாய் கைஸ், வெல்கம் டு சகாரு குக்கிங் vlogs. என்னோட ஸ்டைலில் முட்டை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. முட்டையை வேக வச்சு ஒளிச்சு எடுத்துக்கலாம். 4 முட்டை எடுத்திருக்கேங்க. கூடவே 2 காடை முட்டை எடுத்திருக்கேன் தம்பிக்காக. காடை முட்டையில் நிறைய சத்துக்கள் இருக்குது, குழந்தைங்களுக்கெல்லாம் வேவிச்சு கொடுங்க. ஓகே கைஸ், நம்ம இதுக்கு முன்னாடி ஆர்கேகே குக்கிங்னு ஒரு சேனல் வச்சுருந்தோம். அதில் கொஞ்சம் ப்ராப்ளம், ஸோ யூடியூப் ரிமூவ் பண்ணிட்டாங்க. எகெயின் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுதான் குக்கிங் வீடியோவில் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி 2-3 ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், பட் அது குக்கிங் வீடியோ கிடையாது. ஓகே கைஸ், அது போலவே இதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ நிறையா வருங்க. அடுத்தடுத்து குக்கிங் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவை. முட்டையை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சைக்கடலை பருப்பு நிறையாவே சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தே 1-2 அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயிலே ஃப்ரை ஆகணும். மஞ்சத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாமே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூடயே நான் ஒரு பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சியும் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை ஆட் பண்ணி நல்லா வதக்கக்கூடாதுங்க, முட்டை பிரிஞ்சு வந்துடும். ஓரளவுக்கு இது பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் இறக்கிடலாம் கொத்தமல்லி தூளை போட்டு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.